2026 தாவேக்கா ரெடி ஆயிடுச்சா? இல்ல தாவேக்கா உருவானதே இந்த 2024 கட்சி ஆரம்பிக்கும் போதே 26 தான் தேர்தல். 26 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை அந்த சீட்ல இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக தான் தாவேக்கா வந்திருக்கின்றது டே 1ல இருந்து அதான் சொல்றாங்க. அவங்க எந்த மாற்றத்தையும் நோக்கி போல. என்னன்னா இந்த கரூர் துயரத்துல அவங்க வந்து ஒரு அமைதி, ஒரு மௌனத்துல இருந்தாங்க. அந்த மௌனத்தை எல்லாரும் என்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு அவங்கவங்க ஒரு கதையை எழுப்பிக்கிட்டாங்க. அந்த கதைகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பதில் ரொம்ப சிம்பிளான பதில். கரூர் துயரத்துக்கு முன்னாடி நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் இருக்கோம் தான் சொன்னோம். அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறவங்கலாம் வந்து இந்த பக்கம் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 10 படம் நடித்தா ஹீரோவா அப்படின்னு. அதனால் வந்து தாவேக்கா எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. மக்களோட ஆதரவு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்றத ஃபீல்டில் என்னோட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்க்குறோம். ஸோ அது அவங்க தாவேக்காவுடைய அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னெடுப்பு. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, போதுமான அளவுக்கு இருந்தாங்கன்னா மக்களோட ஆதரவோட வெளில போகிறாங்க. இல்லைன்னா கற்றுக்க போகிறாங்க. தாவேக்காவுக்கு பிரச்சனை இல்லை. தாவேக்காவுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். தோத்தா மற்ற கட்சிகளுக்கு இது லாஸ்ட் எலெக்ஷனாக மாறிடும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க.